நேரா போய் ஒவ்வொரு இடமா பார்த்து போஸ்டர் ஒட்டிய நாட்கள் பெருமானுடைய நாட்கள். அந்த மாதிரி காலத்துல தான் நான் பெருமாளை போஸ்டரோட பார்த்துருக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தோற்றம் வளர்ச்சி. நான் சென்னை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். ஒரு இந்துஸ்தான் வீரியன் காலத்திலிருந்து தம்பி வந்திருக்காரு. அவங்க வர்கீஸ் இருக்கிறாங்க. வர்கீஸ் எப்பொழுது தலைவர் மூப்பனாரை பார்க்க வந்தாலும் பெருமானை தான் கூட கூப்பிட்டு வருவார். அப்போ சென்னையில தனியா யாருக்கும் பிளேன் கிடையாது. வர்கீஸ்ல தான் பிளேன் இருந்தது. தலைவர் மூப்பனார் அவர்கள் எங்கேயாவது திடீர்னு டெல்லியில இருந்து சொல்லி உடனே ஆந்திராவுக்கு ஹைதராபாத்துக்கு போனோம், கல்கத்தாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா உடனே பெருமாள்கிட்ட சொல்லி வர்கீஸ் அந்த ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் எடுத்து தலைவர் கல்கத்தாவுக்கு ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்த நாட்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். நான் ஒரு நீண்ட 80 ஆண்டு காலம் பெருமாளுக்கு அவர் பகுதியில் தஞ்சாவூர்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே திமுகவில் தான் இருந்தாங்க. அவருக்கு நெருங்கிய உறவினர்கள், அவருக்கு சேர்ந்தவர்கள், அவருக்கு அறிமுகமானவர்கள், அவங்க எல்லாருமே ஒரு தஞ்சாவூருடைய ஒரு மத்திய பகுதியில் இருந்து சென்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்துல சென்னையில ஒரு பெரிய ஆளுமையாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அதுல அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் ஒருவர், நம்ம சைதை கிட்ட அவர்கள் ஒருவர். ஆனால் நண்பர் பெருமாள் அவர்கள் பொது வாழ்க்கையை துவங்கிய நாளில் இருந்து அவர் தன்னை ஒரு முழு நேர காங்கிரஸ்காரனாகத்தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாருடைய எந்த நேரத்திலையும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நட்பு தோழமை கொண்டு அவர் சவால். அப்படிப்பட்ட அதான் நான் என்னை கட்டுரை எழுதி கேட்டாரு. நான் தான் சொன்னேன், ஒரு கட்டுரை எழுதி கொடுக்குறையா, அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் பாரு, என்ன பேர் வைக்கிறேன்னு கேட்டாரு. திசை மாறாத பறவைன்னு ஒரு பேர் வைக்கிறேன்னு. அந்த பேர் தான் இன்னைக்கு இந்த புத்தகத்திற்கு தலைப்பாக வந்திருக்கிறது. திசை மாறாத பறவை. என் அன்பு நண்பர் பெருமாளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். திரை மாறாத தேசிய பறவை. ஏன்னா இந்த காலத்துல அப்படியெல்லாம் அரசியல்ல தொடர்ந்து எந்தவித தோல்விகள் ஏற்பட்டாலும் பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் தன்னுடைய நிலையை கொள்கையை மாற்றிக்கொள்ளாது அதையெல்லாம் சாதுரியமாக கடந்து தனிப்பட்ட இழப்புகளை பற்றி சிந்திக்காமல் அவருக்கு இந்த இயக்கத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. 55 ஆண்டு கால காங்கிரஸ் கட்சியினுடைய இடைவிடாத சேவை கிடைத்தாலும் கூட ஒரு முறை கூட சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போகக்கூடிய வாய்ப்பை இந்த கட்சி வழங்கவில்லை என்று அவருக்கு அது மேல கோபமும் இல்லை. அப்படி ஒரு நாள் கோபப்பட்டு நான் பார்த்ததும் இல்லை. அதையெல்லாம் கடந்து இடையிலே வருகிற பதவிகள், பொறுப்புகள், அது இருக்கின்ற அதிகாரங்களுக்கெல்லாம் அப்பால் ஏற்றுக்கொண்ட கொள்கை, லட்சியம், தூக்கிய கொடி, அதை 55 ஆண்டுகளாக இந்த மூவர்ண கொடியை கீழே போடாமல் பயணிக்கின்ற அருமை நண்பர் பெருமாள் அவர்களை நாம் உள்ளபடியே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். 100 ஆண்டாக நூற்றாண்டு கொண்டாடுகின்ற போது அதிலேயும் வாழ்ந்து கொண்டு அதிலேயும் வாழ்த்துகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று இறையர்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் புத்தகத்தின் படியை ஏந்திருக்கின்றனர். ஹலோ, என்னையா சொல்லுங்கய்யா. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க. எங்க இருக்கீங்க? போயிட்டுங்க, வாங்க, வந்துட்டு இருக்கேன். ஆமாம். இந்நூலினுடைய இன்றைய விலை 200 ரூபாய். நூலினை பெற இருப்பவர்கள் நூலினை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க 1977 தன்னுடைய அரசியல் களத்தை தொடங்கியவர். சட்டம் பயின்று 1967
அரசியலில் கோலோச்சி வருபவர். 1977 முதல் சட்டம் பயின்று அரசியலுக்கு வந்த இவர் 27 வயதுல துணை சபாநாயகராக உயர்ந்த பெருமை பெற்றவர். தன்னுடைய விடாமுயற்சியால துணை சபாநாயகர், பல்வேறு துறை அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினராக இருந்து தமிழக காங்கிரஸ் தலைவரா பணியாற்றியவர். 2019 நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவருடைய பணி அப்படிங்கிறது தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் முன்னுதாரணமாக முன் வரிசையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் மேனாள் தலைவர் எஸ். திருநாவுக்கரசர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்பு பாராட்டி உங்களின் கரவொலியோடு அழைத்து மகிழ்கிறோம்.